வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 34.31% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சைரசு மன்னரின் கட்டளை ஏடு கட்டளைக்கப்படல். பின்பு மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலோனிலுள்ள கருவூலத்தைக் கொண்ட ஏட்டுச் சுருள்கள் வைக்கப்படும் அறையை சோதனையிட்டார்கள். மேதிய மாநிலத்திலிருந்த எக்பத்தான அரண்மனையில் ஏட்டுச் சுருள் ஒன்று அகப்பட்டது. அது ஒரு பத்திரம். அதில் எழுதியிருந்ததாவது: சைரசு மன்னர் அரியணை ஏறிய முதலாம் ஆண்டு சைரசு மன்னர் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை பற்றி ஆணையொன்று பிறப்பித்தார். எங்கே பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்பட்டட்டும். அடித்தளம் உறுதியாக்கப்பட்டட்டும். அதன் உயரம் 60 முழம், அதன் அகலம் 60 முழம் இருக்கட்டும். 3 வரிசை பெரிய கற்களாலும் 3 வரிசை புது மரங்களாலும் அமையட்டும். அதற்கு தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும். கோவில் வேலை தொடர தாரியு மன்னரின் கட்டளை. நெபுகத்நேசர் எருசலேம் கோவிலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திரும்பிக் கொடுக்கப்படட்டும். அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலே வைக்கப்படட்டும். எனவே பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்னாய், செக்தர் போசனாய், நீங்களும் பேராற்றின் அக்கறை பகுதியிலுள்ள உங்களை சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரசு வருவாயினின்று கொடுக்க வேண்டும். மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபலி ஒப்புக் கொடுக்க தேவையான இளங்காளைகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் ஆகியவையும் எருசலேமின் குருக்கள் தேவை என்று கேட்கும் கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படக்கும். இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமணப் பலி செலுத்தி மன்னரும் அவர் தம் மைந்தரும் நீடூழி வாழ வேண்டுமென மன்றாடுவார்களாக. எவராவது இக்கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டிலுள்ள உத்திரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்கிவிட வேண்டும். இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாக கடவது. இது எனது ஆணை. எந்த மன்னராவது மக்களாவது இவ்வாணையை மாற்றவோ எருசலேமிலுள்ள கடவுளின் கோவிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக. தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்பட்டட்டும். கோவில் அர்ப்பணிக்கப்படல். பின்பு பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர் பூசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் தாரியு அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தனர். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறிக் கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, கர்த்தக்ஷஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறிக் கிடாய்களையும் 400 செம்மறிக் குட்டிகளையும் ஒப்புக் கொடுத்தார்கள். இஸ்ரேல் குலக்கணக்கின்படி 12 வெள்ளாட்டுக் கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். பாஸ்கா திருவிழா மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர்.
அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேல் மக்களும் மேலும் இஸ்ரேல் கடவுளை வழிபட வேற்றின தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டனர். புரிபற்ற அப்ப விழாவை 7 நாட்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசீரிய மன்னரின் மனத்தை மாற்றியிருந்தார். நாம் 1189 அதிகாரங்களில் 409 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.